ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 11வது வசனம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளைத்தான் நம்ம கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பது எதனுடைய நினைவு கூறுதலாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். காணக்கூடாத தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். இயேசு என்கிற பெயரே நம்மிடத்திலே வாழ்ந்தார். இதை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாகத்தான் இந்த நாளை நம்ம முன்குறித்து கிறிஸ்துமஸ் என்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பிறப்பினுடைய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். ஒருவரும் காண முடியாத தேவன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதா அனுப்பி வைத்தார். அவர்தான் இந்த உலகத்திலே இயேசு என்கிற பெயரிலே பிறந்தார். இயேசு என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அப்ப முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். பாவத்திலே இருக்கக்கூடிய மனிதன் பாவத்திலேயே வாழ்ந்து விடக்கூடாது, பாவத்திலே மரித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ரட்சிப்பை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. ஈவு என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கிஃப்ட் என்று சொல்லி போறலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கென்று சொல்லி ஈவாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தராலே தரப்படுகிற ரட்சிப்பு என்கிறது, கர்த்தராலே தரப்படுகிற நீதி என்பது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே நீதியாக இருப்பார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில ரட்சிப்பாக இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நிறைவாகவே இருக்கும். இதுதான் முதலாவது காரியமாக நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு ஆயத்தமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் கொடுத்தார்களாம். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நம் மத்தியில வாசம் பண்ண விரும்பினார். அதனால தான் ஆண் பிதாவாகிய தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நம்மிடத்துல வருகிற பொழுது நம்மை போல மாம்சத்தை உடையவராக வெளிப்பட்டார். நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வெளிப்பட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவர் நம்மிடையே வாசம் பண்ணினார். நம்மோடு கூட நடந்தார், நம்மோடு கூட படுத்து உறங்கினார், நம்மோடு கூட உணவு அருந்தினார். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மெய்யாகவே அவரோடு கூட நடக்க முடியும், அவரோடு கூட வாழ்க்கை நடத்த முடியும். இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மேலான ஆசீர்வாதம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலே மனிதன் வாழ வழி தெரியாமல் சமாதானத்தை இழந்து போனவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அவனுக்கு சமாதானத்தின் வழியில் நடப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார். அந்த உன்னதத்திலே இருந்து தோன்றிய அருணோதயமாக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வருகிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவதற்காக இந்த உலகத்திலே வந்தாராம். அதனால தான் அவரை பார்த்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுகிறோம்? சமாதான பிரபு என்று சொல்லுகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனைகளே, உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் வழியாக இருக்கிறார். இரண்டாவதாக சொல்லுகிறது, அவர் எனக்கு சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் என்பது உண்மையை குறிக்கிறது. இந்த உலகத்துல நம்ம எல்லா காரியங்களை பார்த்துட்டோம். எல்லா இடத்திலையும் உண்மை குறைந்து போய் இருக்கிறது. மனுபுத்திரர்களில் உண்மை குறைந்து போய் காணப்படுகிற நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியபரனாக வந்தார்.
சத்தியமுள்ள தேவனாக வந்தார். அவரை நீங்கள் உண்மையாய் விசுவாசிக்கிற பொழுது அவர் உங்க வாழ்க்கையிலே பரிபூர்ண சத்தியத்தை தருவார். பரிபூர்ண சத்தியத்துக்கு ஏதுவாக உங்களை நடத்துவார். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எங்களுக்கு அனுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது எங்க தெரியுமா கொண்டு போகும்? தேவனுடைய உன்னதமான வாசஸ்தலங்களுக்கு நேராக கொண்டு செல்லுமா. இன்றைக்கும் கூட தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடங்கள். சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர்தான் உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். இயேசுவே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவர்தான் எனக்கு சுகமாக இருக்கிறார். அவர்தான் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார். பாருங்க, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருப்பார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நித்திய ஜீவனை யாராலும் கொடுக்க முடியாது. அவர் மாத்திரம்தான் அதற்கு கொடுப்பதற்கு வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள், இன்றைக்கு இந்த 3 காரியங்களும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கைக்கு வழியை தருவார். உங்க வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை தருவது மாத்திரமல்ல, சத்தியத்தின் பாதையில் நடத்தி செல்வார். 3ஆவதாக அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனாக இருப்பாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்காக நான் ஜெபம் செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அவர்களுக்கு வழியாக இருக்கும்படியாய், நீர் அவர்களுக்கு சத்தியபாரனாக வெளிப்படும்படியாய், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கலிகூர்ந்து மகிழும்படியான ஒரு வாழ்வை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இம்மானுவேலராக வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.